அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அருளை பெற்றுத்தரும் சில சக்தி வாய்ந்த மந்திரங்களும் அதற்குரிய பலன்களையும் பார்க்கலாம் வாருங்கள். முதலாவதாக முருகப்பெருமானின் அருளை பெற்றுத்தரும் மூல மந்திரமான சரவணபவா எனும் 6 எழுத்து மந்திரமாகும். இந்த மந்திரத்தை நாம் தொடர்ந்து உச்சரித்து வந்தால் பயத்தை போக்கி மனத்தெளிவையும் வெற்றியையும் பெற்றுத்தரும். முருகப்பெருமானின் காயத்ரி மந்திரங்கள் பல உள்ளன. அவற்றில் ஞானமும் புத்தி கூர்மையும் பெற இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து வரலாம். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னோ ஷண்முக பிரச்சோதயாத். அடுத்ததாக ஓம் ஹ்ரீம் க்ளௌம் சரவணபவா என்ற கார்த்திகேய மந்திரம் தீராத வினைகளையும் பிரச்சனைகளையும் தீர்க்க வல்ல மந்திரமாக ஜபிக்கப்படுகிறது. அடுத்தது முருகப்பெருமானின் வேலுக்குரிய மந்திரம் ஓம் வேலாயுதாய நமக அல்லது ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்து வரும்போது மனோதைரியத்தை அளிக்கும் மற்றும் எதிரிகளின் தொல்லைகளையும் நீக்கி கொடுக்கும். அடுத்தது முருகப்பெருமானின் பக்தர்களால் அதிகமாக பாடப்படும் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் இசைப்பாடல். குறிப்பிட்ட பலன்களை பெற இதில் பல மந்திர பாடல்கள் உள்ளன. அவற்றை பாடியும் நாம் முருகப்பெருமானின் அருளையும் வேண்டிய வரங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். உலக தமிழ் பக்தர்களால் அதிகமாக பாடப்படும் கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், ஸ்ரீ சண்முக கவசம், சுப்பிரமணிய புஜங்கம் மற்றும் முருகப்பெருமானை வேண்டி பக்தர்கள் காவடி எடுத்து செல்லும்போது பாடும் காவடி சிந்து போன்றவை பக்தர்களை அண்டியுள்ள பல தீவினைகள் நீங்கவும் பிரபலமாக பாடப்பட்டு வருகிறது. கந்தர் அனுபூதியிலிருந்து வாரியார் சுவாமிகள் நமக்கு பரிந்துரைத்த சக்தி வாய்ந்த 4 வரி மந்திரம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வேல்மாறல் மந்திரம் மகா மந்திரமாக முருகப்பெருமானின் பக்தர்களால் படிக்கப்பட்டு வருகிறது. இந்த வேல்மாறல் மகா மந்திரத்தை தொடர்ந்து 48 நாட்கள் படித்தால் 48 நாட்கள் முடிவதற்குள் பக்தர்களின் வேண்டுதல் நிறைவேறும் என்பது மிகப்பெரிய நம்பிக்கையாக உள்ளது. அன்பர்களே, இதை தவிர தினமும் காலையும் மாலையும் எழுந்தவுடன் முருகப்பெருமானை மனதிற்குள் தியானித்து ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை கூறி வழிபட்டு வரும்போது முருகப்பெருமானின் அருளால் நம் வாழ்க்கைக்கு ஒரு நல்லதொரு வழி கிடைக்கும். நண்பர்களே, இவற்றை தவிர பக்தி சாரலின் உள்ளே முருகபக்தி என்ற ஒரு பிளேலிஸ்ட்டும் உள்ளது. அதையும் சென்று பார்த்து பலனடையுமாறும் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கு நீங்கள் எந்த மந்திரத்தை ஜபிக்கிறீர்கள் என்பதையும் கமெண்டில் தவறாமல் பதிவிடுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.